வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபகுக் 2:4 வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அடுத்து ஆபகுக்கில் நம்ம வாசித்தது போல தன் விசுவாசத்தினாலே என்ன பண்ணுவானா, நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை நம்பி, மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல. இங்கிலீஷில் மைட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மைட்டினா வல்லமை. ஹல்லேலூயா. ஆல் மைட்டி காட் அப்படின்னு நம்ம ஆண்டவரை சொல்கிறோம். அப்படின்னா சர்வ வல்லமை என்று சொல்லி அர்த்தம். அப்போ உன்னுடைய பலத்தினால் நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உன்னுடைய பராக்கிரமத்தினாலும், பராக்கிரமனா பவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய சக்தி, நம்முடைய உடலில் இருக்கிற வலிமை, அதன் மூலமாக நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்படியும் சொல்லலாம், உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத காரியங்களை அவருடைய ஆவியினாலே அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க என்ன பண்ண போறீங்க, பிழைக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமான்ற இடத்துல தேவன் நம்மை தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் தான் நீதிமான். நீதிமானுக்கு பிழைப்பு எதில் என்றால் விசுவாசத்தில் தான் அவனுக்கு பிழைப்பு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக நீங்கள் வேலை செய்து பிழைக்கலாம், இல்லை தொழில் செய்து நீங்கள் பிழைக்கலாம், உங்களுக்கு வருகிற சம்பாத்தியத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிழைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிழைப்பு அவனுக்கு எதில் உண்டாகுது என்றால் தன் விசுவாசத்தினாலே. எங்கள் பாஸ்டருடைய விசுவாசத்தினால கிடையாது, என்னுடைய மனைவியினுடைய விசுவாசத்தினால கிடையாது, என்னுடைய கணவருடைய விசுவாசத்தினாலே அல்ல, தன் விசுவாசத்தினாலே. உலக பிரகாரமான பிழைப்புக்கு உண்டான காரியங்கள்ல ஒரு மனிதன் தவறும் பொழுது அவன் என்ன ஆகிறான், மரித்து போகிறான். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பிழைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தில் பிழைக்க ஒரு மனிதன் தவறும் பொழுது அவன் ஆவிக்குரிய மரணம் அடைகிறான். நாம் ஆவிக்குரிய மரணம் அடையாதபடி நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஏன்னா ஆபகுக்கும் எழுதியிருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல மேற்கோள் காட்டுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே. ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஓம் பலத்தை நீ என்ன பண்ணாத, நம்பாத. உன்னுடைய பராக்கிரமம் அதை நீ என்ன பண்ணாத, நம்பாத. அப்போ எதை நீ நம்பணும்னா, என்னுடைய ஆவியை நீ நம்பு. ஆவியை நம்ப வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனை ஆட்கொண்டு நடத்துகிற மனிதன்தான் ஆவிக்குரிய மனிதன். அவன் தான் என்ன பண்ணுவான், எதுக்குனாலும் ஆவியானவரை சார்ந்திருப்பான். அதுக்கப்புறம்தான் செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நிற்கிற இந்த பெரிய பர்வதம் அது எம்மாத்திரம். நமக்கு முன்பாக ஒரு மலை என்ன பண்ணல, உண்மையாவே நிக்கல. மலை போன்ற பிரச்சனைகள், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மலை போல் நிற்கிற தடைகள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை முன்னேற விடாமல் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற மலை போன்ற பர்வதம் போன்ற தடைகள்
அது விலக வேண்டும் என்றால் நம் ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். ஏன்னா அவர் சொல்றார், உன்னால முடியாதத, உன்னுடைய பலத்தினால் முடியாதத, உன்னுடைய பராக்கிரமத்தினால முடியாதத என்னுடைய ஆவியினால நான் செய்வேன். அதனால என்னுடைய ஆவியை நீ என்ன பண்ணு, சார்ந்துரு. அப்ப இந்த மாதம் இல்லை, உங்க வாழ்க்கையிலே நீங்க இதை கடைபிடிக்க வேண்டிய காரியம். என்னுடைய பலத்தினால் செய்ய முடியலையா, பரவாயில்ல. பராக்கிரமத்தினால செய்ய முடியலையா, பரவாயில்ல. ஆவியானவர் எனக்காக என்ன பண்ணுவார், செய்வார். அந்த விசுவாசத்தினால நீங்க என்ன பண்ண போறீங்க, பிழைக்க போகிறீர்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு பாப்பி பாமுன்னு நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு முன், பரிசுத்த ஆவியானவருக்கு பின். பரிசுத்த ஆவியானவருக்கு முன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பரிசுத்த ஆவியானவருக்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இதை தான் இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு அவசியம், எந்த அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்து, அதற்கு பின்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் எப்படி மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு தேவை என்றால், நாம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு. ஆக்கினை தீர்ப்புனா நமக்கு தெரியும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, அதாவது ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு செய்யப்படுகிற தீர்ப்புக்கு பேர் தான் என்னது, ஆக்கினை தீர்ப்பு. அவங்க நரகத்துக்கு போறத யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஞானஸ்தானத்தை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யோவான்ல அவர் சொல்லுகிறார், ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணியிருக்கணும், பெற்றிருக்க வேண்டும். இந்நாள் வரைக்கும் நம்ம உலகத்தில் வாழ்ந்து பாவத்திற்கு சாபத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பாவத்திற்கு நம்மை மரிக்க செய்து நீதிக்கு அவர் பிழைக்க செய்கிறார். அங்கே நம்ம பிழைக்கும் பொழுதே எப்படி மாறிடுறோம், நீதிமானாக மாறிவிடுகிறோம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் நீதிமான்ற அந்த பேரை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா முங்குற வரைக்கும் அவன் யாரு தான், பாவி. ஆண்டவர் அறிந்து கொண்டு பிற தெய்வங்களை எல்லாம் விட்டு அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அவன் எந்த லிஸ்டில் தான் இருக்கிறான், பாவின்ற லிஸ்டில் தான் இருப்பான். எத்தனை வருஷம் வேணா என்ன பண்ணலாம், சபைக்கு வரலாம். அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், ஊழியருக்கு உதவி செய்யலாம், ஊழியக்காரரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் ஞானஸ்தானம் பெறலைனா அவன் யாரு தான், பாவி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் ஒருவனும் பாவி என்கிற பேர்ல இருந்து நீதிமான்ற பேருக்கு வரவே முடியாது. ஞானஸ்தானம் மட்டும் என்ன ஆகாது, ஒரு மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. நாம் ஆவியிலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருப்போமானால் நாம் என்ன பண்ண மாட்டோம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள். அதே ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணவில்லை என்றால் நம்ம கிறிஸ்தவனே கிடையாதான். அப்ப நாம் ஆவியினால என்ன பண்ணணும்? நடத்தப்படுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அததான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம கிறிஸ்தவன் என்கிற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஞானஸ்தானத்தை பெற்றோம்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைனா இனி நீ பாவி அல்ல, நீ நீதிமான். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிற அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்றி அமையாத ஒரு இடத்துல அவர் என்ன பண்றார்? இருக்கிறார். அவரை தவிர்க்கவே முடியாது, வேற ஆப்ஷனே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில அவர் வந்துதான் ஆகணும். அங்க யோவான் சொல்ற மாதிரி அவர் பெருக வேண்டும், நம்ம என்ன ஆகணும்? சிறுகணும். ஆவி பெருக வேண்டும், மாம்சம் என்னாக வேண்டும்? சிறுக வேண்டும். அவன்தான் ஆவியினால நடத்தப்படுகிறவன். அடுத்த அந்த வசனம் தான் வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் இங்க தேவனுடைய ஆவியினால யார் நடத்தப்படுகிறானோ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அவன் தேவனுடைய புத்திரர். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் என்ன ஆயிரும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடும். பரலோகம் நம்மை அங்கீகரித்து விடும். ஆனால் பிதா நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஆவியினால் நடத்தப்படுகிறவனாயிருந்தால். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை என்ன பண்ணணும்? ஆட்கொண்டு அவர் நடத்த வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய விருப்பமில்லாத இடங்களுக்கு நாம் செல்வோமானால் நம்மை தடுத்து நிறுத்துவார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியங்களுக்குள்ளாக நம்ம என்ன ஆகணும்? போகணும். அப்பதான் நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பிதா ஒரு அங்கீகாரத்தை நமக்கு தருவார். பிதா என்னைக்கு இவன் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லுகிறாரோ, எப்ப சொல்லுவார்னா நம்ம எப்ப ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமோ அப்பதான் அவர் சொல்லுவார். அடுத்த ஒரு காரியம் இருக்கு, வாசிங்க. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே பார்க்கிறோம், தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு உண்மை உள்ளவர்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. நம்முடைய தேவன் எப்படி ஆவியா இருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அவர் உண்மையாகவும் இருக்கிறார். அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், அவர் ஆவியா இருக்கிறனால நீ ஆவியில தான் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள முடியும். நீங்க ஆவியோட, அவர் ஆவியா இருக்கிறார். ஒரு இங்கிலீஷ்காரர்கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம், ஒரு இந்திக்காரர்கிட்ட ஹிந்தியில பேசுறோம், அப்பதான் அவங்களுக்கு புரியும். அதே போலதான் இங்க ஆவியானவருக்கு நீங்கள் செய்கிற ஆராதனை புரிய வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற ஜெபம் அவருக்கு புரிய வேண்டும் என்றால் நீங்க எதில் செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் அதை செய்ய. ஆவியில நீங்க உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்நிய பாஷை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா அது ஆவியானவருக்கு புரியும். அப்ப அந்நிய பாஷைனா என்ன? ஆவியானவரோடு பேசுகிற ஒரு பாஷை. நம்ம ஆவியும் அவரோட ஆவியும் பேசுகிறதுக்கு பேரு தான் அந்நிய பாஷை. அதனால தான் அது சாத்தானுக்கு புரியாத பாஷை. சொல்லுங்க, என்னுடைய ஆவியையும் தேவனுடைய ஆவியையும்
ஒன்றிணைக்கிற பாஷை. அதனால தான் நீங்க ஆவியை பெற்றதற்கு அடையாளமாக அவர் அந்த பாஷையை உங்களுடைய நாவுகளிலே அவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதின் அவசியம் எதற்காக என்றால், முதலாவது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்ம பிழைப்பதற்கு. ஆக்கினை தீர்ப்புக்கு போயிட்டோம்னா கன்ஃபார்ம் நரகம்தான். அப்போ அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ரெண்டாவது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிற அங்கீகாரத்தை உங்களுக்கு தருகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். மூன்றாவது, அவருடைய புத்திரர். பிதாவினால் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது. கடைசியாக உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்க ஆவியில நிரம்பி என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையானவைகளை எல்லாம் என்ன பண்றார்? செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாம். அல்லேலூயா. உங்களால் முடியாதது, உங்களால் முடிஞ்சது, உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாதது, இதெல்லாம் நம்ம தகுதிக்கு அப்படின்னு யோசிப்பீங்க பாருங்க, அதை கூட ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்.